கர்த்தர் நாட்டின தோட்டத்திலே கனிகளை தந்து செழித்திருப்போம். கர்த்தர் நாட்டின தோட்டத்திலே கனிகளை தந்து செழித்திருப்போம். என்னாகும் 24:6 தண்ணீர் அருகே உள்ள விருட்சங்களைப் போலவும் இருக்கிறதாம். தண்ணீர் அருகே உள்ள விருட்சங்களைப் போல கர்த்தர் நாட்டின தோட்டத்திலே கனி தரக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். தண்ணீர் அருகே உள்ள விருட்சங்கள், நான் கடந்த நாளில் கூட பார்த்தோம். தண்ணீர் அருகே உள்ள தோட்டத்தை பார்த்திங்கன்னா செழிப்பாக இருக்குன்னு பார்த்தோம்ல. நம்மளும் கூட நம்ம எந்த இடத்துல நாட்டி வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல நாம் கனி கொடுக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தர் நாட்டின தோட்டத்தில் கனிகளை நீ தந்து செழித்திருப்பாய். நாமும் கூட நம்ம எந்த இடத்துல கர்த்தர் வைத்திருக்கிறாரோ, நம்ம இருக்கிற இடத்துல, நம்ம எந்த ஊரானாலும் சரி, எந்த இடமானாலும் சரி, எந்த கணவனுக்கு மனைவியானாலும் சரி, எந்த மனைவிக்கு கணவனானாலும் சரி, எந்த பிள்ளைகளுக்கு தகப்பனானாலும் தாயானாலும் சரி, எந்த இடத்துல நம்ம கர்த்தர் நாட்டி வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல நம்ம கனிகள் கொடுக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். அதுதான் அவர் விரும்புகிறார். நீ எந்த இடத்துல இருக்கியோ அந்த இடத்துல கனி கொடு. அங்கேருந்து அங்கே ஓடணும் இங்கே ஓடணும்னு நினைக்காத. உன்னுடைய இடத்துல இருந்துட்டு நீ ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும். தான் அவருடைய விருப்பம். அங்கே இங்கே நீ அலைய வேண்டாம். ஒரே இடத்துல இருந்து ஆண்டவருக்கு மகிமையாக சாட்சியாக வாழும்போது இன்னும் உன்னை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நாட்டின தோட்டத்தில் நாம் கனிகள் தந்து செழித்திருப்போம். அது எப்படி இருக்கும்? தண்ணீர் அருகே உள்ள விருட்சக்கன்றுகள். தண்ணீர் அருகே உள்ள விருட்சக்கன்றுகள். விருட்சக்கன்றுகள் என்னது? கனி கொடுக்கக்கூடிய மரங்கள் தான் விருட்சக்கன்றுகள். விருட்சம்னாலே ஜீவ விருட்சம்னு சொன்னோம்ல, படிக்கிறோம்ல ஏதேன் தோட்டத்தில். மாதிரி விருட்சம் அப்படின்னாலே கனிகளும் பழங்களும் ஆசீர்வாதமும் இருக்கிற இடம் தான் விருட்சங்கள். அந்த விருட்சமாக ஆசீர்வாதமாக நாம் இருக்கிற இடத்துல வைக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். நீ எந்த இடத்துல இருந்து ஊழியம் செய்கிறீங்களோ, எந்த இடத்துல இருந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்து, அதே இடத்துல இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க அப்படின்னு நமக்கு ஆண்டவர் சிறந்த நாளில் சொல்லித்தராரு. ஆமென்.